போய் நாயோட ஒப்பிட்டு மாவரோட ஒப்பிட்டு கடைசி வரும்போது நான் நிப்பாட்டிட்டேன். தீர்ப்புக்கூடிய நேரம். தீர்ப்பு சொல்லும்போது என்னென்ன விஷயங்கள் இது ஒரு அலசி பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. தயவு செய்து என்னை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி பார்க்காதீங்க. இவ்வளோ ஒரு ஆள் தீர்ப்பு சொல்லி சொல்றா சொல்லு போ சொல்லிட்டு இந்த பக்கம் தானே போகணும். பார்த்துக்கிறோம். அக்காலம் அப்படிங்கிற பற்றி நம்ம பாலசுப்ரமணியன் அவர்கள் மற்றும் அவர் பேசினாங்க. வளைச்சு கட்டி பேசிட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி அடிச்சு நுறுக்கி துவச்சு கொடுக்குற மாதிரி விஷயங்கள் வெளியே வந்துருச்சு. அவங்க வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை காமிச்சிட்டாங்க. பொதுவாக இவருக்கு இவங்க அப்பா மேல உள்ள ஆதங்கம் இவர் சொல்லிட்டாரு, அவங்க அப்பா மேல உள்ள ஆதங்கத்தை அவர் சொல்லிட்டாரா. இளைஞருங்கிற பேர்ல வீட்டு பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ அதை பூரா எடுத்து சொல்லிட்டாங்க. சொல்லும் போது நமக்கே சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கோமோ, அக்காலத்துல இத்தனை பிரச்சனைகள் இருக்கோ. ஏன்னா இந்த காலத்துல வானத்து நிலாவை பார்த்து சோறு ஊட்டின காலம். இன்னைக்கு வண்ணத்து டிவி பெட்டியை பார்த்து சோறு ஊட்டிட்டு இருக்கோம். டிவியில் நல்லா காமிக்கிறாங்க, அந்த பாருமா அப்படின்னு காமிச்சு விட்டுறாங்க. வெளியே போக டைம் கிடையாது. ஆரோக்கியத்தை வளர்க்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாதியெல்லாம் வந்து பயமுறுத்திட்டு இருக்கு. ஏன் அந்த காலத்துல நோயே இல்லையா? ஆரோக்கியமாக வாழ்ந்துருக்காங்களா? ஏன் அந்த காலத்துல சீக்கிரம் சாகலையா? 45 வயசு 40 வயசுல மனுஷன் போகலையா? இறந்துருக்காங்க. அப்பயே ஏதாவது ஒரு வியாதி வந்து இறந்துருக்காங்க. சிம்பிளா சொல்லிட்டு போறேன், பேய் இடிச்சிச்சு. யாரும் ரோட்ல வந்துருமா போய் இறந்தாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வீடுல கம்மி இல்லையா, பூரா காடுதான் அதிகம். வர வழியில் ஏதாவது ஆகி போச்சுன்னா ஒழுங்கு அப்பவே சொன்னேன், அந்த கோயிலுக்கு போகாதான்னு சொன்னேன், கேட்கல, போயிட்டேன் முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ நோயினாலே அப்ப அந்த காலத்துல தெரியாது. அந்த காலத்துல கேட்டால் சொல்லுவாங்க, அப்பெல்லாம் சுகர்னா என்ன, பிபினா என்ன, அதுக்கு தெரியுமா? அவங்க தெரிஞ்சு வேற சின்ன சின்ன வேலை, தலைவலி, காய்ச்சல் அப்படிம்பாங்க, முடிச்சிருவாங்க. ஆரோக்கியமா வாழ்ந்துருக்காங்க. ஒரு பார்க்கு, அந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தாத்தா மீன்ஸ் 3 வயசான உட்காந்துருக்காங்க. அதுக்குலாம் ஆடி இப்படி விளையாடிட்டு ஜாலியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு இளைஞர் பார்க்குறாப்புல, நம்ம ரகுபதி மாதிரி ஒரு இளைஞருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. நம்மளால கூட இவ்வளோ வேகமாக இருக்க முடியல, இவனால 3 பேர் பயங்கரமாக ஆக்டிவாக தெரியுறாங்க, பாட்டு பாடுறாங்க, விசிலடிக்கிறாங்க, என்னன்னு கேட்டுருவோமே அப்படின்னு போறாப்புல. முதல் தாத்தாட்ட போறாப்புல, ஐயா பார்த்தா பொறாமையா இருக்கு, என்ன என்ன ரகசியம், என்ன எப்படி நீங்க இவ்வளவு இளமையா இருக்கீங்க இந்த வயசுல? தம்பி, நான் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், மற்ற சமாச்சாரம் கிடையாது, அதனால நல்லா இருக்கேன் அப்படிங்கிறார். ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வயசு எவ்வளவு? எனக்கு 80 வயசு ஆகுது. ரைட், அவர் முடிச்சிட்டா. அடுத்த இளைஞர் போனோம். அடுத்த ஒரு தாத்தா, சரி நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார், நான் தண்ணி மாத்திரம் அடிப்பேன், அவர் மாதிரி கம்ப்ளீட்டா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப. அதனால கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருக்கேன். உங்க வயசு 60 வயசு. 3வது அந்த தாத்தா இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க 2 பேர்த்தையும் நம்பாத, எல்லாம் உண்டு. எது இல்லையே மாத்திரம் என்கிட்ட கேளு, எது இருக்குன்னு கேட்காது, எல்லாம் சாப்பிடுவேன், சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் இவ்வளவு தூரம் அப்படின்னு. உங்க வயசு 40 வயசு. புரியுதா புரியலையா? இல்ல முடிச்சானே இருக்கீங்க. 40 வயசுல 80 வயசா தெரியாத ஒரு இளைஞர், அதான் உண்மை. 40 வயசு 80 வயசு வயதானவரா தெரிஞ்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காரு. இதான் நீங்க நடக்கிறாருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலம் கெட்டி குட்டுச்சவர போயிருக்கு. அந்த காலத்தை கிடையாதுங்கிறாங்க. இங்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு வளம் வளர்ப்போம் சொல்றோம், வீட்டுக்கு ஒரு பாலிசி வளர்ப்போங்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பாலிசி இருக்கணும், கண்டிப்பா இருக்கும். ஒரு மெடிக்கல் பாலிசி இருக்கணும், வேற பாலிசி இருக்கணும். எதுக்குன்னே தெரியாது. போன மாசம் பிறந்த குழந்தைக்கு இந்த மாசம் பாலிசி போட ஆரம்பிச்சிடறாங்க. குழந்தை பிறந்தோன்னு பாலிசி போட ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா பயம் வந்துருச்சு. அந்த மாதிரி நிலைமை கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த காலம் அது. ஃபேமிலியில ஒன்னா சேர்ந்து எத்தனை டிவி, எந்த டிவி ரேடியோ கூட அவ்வளோ கேட்க மாட்டாங்க. கூடி வாழ்ந்துக்கிட்டு ஜாலியா
சிரிச்சு ஒருத்தர் அன்பா பேசிக்கிட்டு இருந்தோம்ல. சொல்றாங்களா கால சொல்றாங்கல்ல, நாங்க எவ்வளவு அழகா இருந்தோம், எப்படி சேர்ந்துக்கிட்டு இருந்தோம், எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இப்ப எங்க இருக்கு? யார்கிட்ட பேச முடியுது? எந்த குடும்பம் உட்கார்ந்துருக்கு? இல்ல அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க நம்மளாலாம் இப்ப செய்யறதுக்கு நிறைய மிஷின்லாம் வந்திருக்கு, வேலை செய்யறதுக்கு மிஷின் வந்திருக்கு, அது வந்திருக்காங்க. அந்த காலத்துல நாங்களே வேலை செஞ்சோங்கிறாங்க. அவங்க நாங்க தான் வேலை செஞ்சோம், எல்லா வேலையும் நாங்க தான் பார்க்கணும், அதனால ஆரோக்கியமா இருந்தோம். இன்னைக்கு இப்ப சட்னி அரைக்கணுமா மிஷினு, மாவு அரைக்கணுமா மிஷினு, சோறு வைக்கணுமா குக்கரு. என்ன எங்களுக்கு என்ன வேலை? சாப்பிட்ற வேலை. சரியா? ஆதங்கத்தை சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விவசாயம் செஞ்சாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. ஸோ விவசாயம் செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டு இருந்த ஆணும் பொண்ணு காலம் போய் இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. ஐடி ஃபீல்ட் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. ஐடி ஃபீல்ட்னால இப்போ நான் போயிட்டோம், மாறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குழந்தைங்க விளையாடுறதுங்கிறது ரொம்ப ரேராக போச்சு. இந்த குழந்தைங்க வீட்டில் இருக்கிறது அபூர்வம். இப்போ வீட்டில் தான் குழந்தைங்க இருக்கு. ஸ்கூலுக்கு விட்டு வீட்டுக்கு வந்த உடனே பைய தூக்கி போட்டு நேரம் உட்கார டிவியில தான், சுட்டி டிவி உட்காந்துருமா இல்லையா? உண்மை தானே? உட்காந்துச்சா விடிய உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். எந்த குழந்தைங்க விளையாடுது? இல்லை இல்லை சொல்றாங்க, நான் சொல்லலை, அவங்க சொல்றாங்க. ஆத்திரமா கூட இருக்கலாம். இருக்காங்க சார், நாங்களாம் போய் விளையாண்டோம், இப்படி பார்த்துட்டு இருக்காங்க டிவியில், எங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க ரிமோட்டை, இவங்களே யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை சொல்றாரு. இது எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா செல்போன் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்.